என்ன ஒரு மாதிரி இருக்கும்? டேய் முருகா, என்ன ரொம்ப ஏதோ யோசிச்சுட்டு இருக்க போல? நேத்து என் ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்த்தேன். அவன் சொன்னது மண்டைக்குள்ளாரியே ஓடிட்டு இருக்கு. அப்படி என்ன சொன்னான்? நம்மள மாதிரி 3 ஃப்ரெண்ட்ஸு, அதில் ஒருத்தன் மற்ற 2 பேர்த்தையும் ஏமாற்றி நிறையா காசு வாங்கியிருக்கான். என்ன ஏமாத்தனா? நான் வேணா நம்ம 3 பேர்த்தையும் வச்சு அந்த கதை சொல்லிட்டா? சரி சொல்லு. நான் தான் இப்போ உங்களை ஏமாற்ற போகிறேன். எனக்கு தூக்கத்தில் பேசுகிற பழக்கம் இருக்கு. என்ன பார்க்குற? நான் மாட்டிக்க போகிறேன். உன்னால தான். எனக்கு வேலை இல்லை, கையில் காசு இல்லை, அதனால தானே இப்படிலாம் நான் பண்ணேன். நீலாம் ஒரு சாமியா? நீ மட்டும் என் கையில் கிடைச்ச உன்னை என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. முருகா, முருகா, முருகா. சாமி, நீயா என்னை கூப்பிட்டது? ஆம் முருகேசா, உனக்கு என்ன பிரச்சனை சொல். நான் என் 2 ஃப்ரெண்ட்ஸை ஏமாற்றி நிறையா காசு வாங்கியிருக்கேன். அது இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருமோன்னு தோணுது. உனக்கே தெரியும் நான் இதை தெரியாமல் தான் பண்ணிட்டேன்னு. நீ தான் சாமி இதிலேருந்து என்னை எப்படியாச்சும் காப்பாற்றணும். சரி, நீயே போய் அவங்க கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு வா. உன் வாழ்க்கையை நான் மாற்றுகிறேன். சரி சாமி, அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். சரி, சாமி சொன்ன மாதிரி உங்ககிட்ட எல்லாம் உண்மையை நான் சொல்ல போகிறேன். டேய் சீக்கிரம் சொல்லி தொலைடா. மச்சான், நீங்கள் 2 பேருமே இன்ஸ்டாவில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் ஹாய் ஹாய்னு மெசேஜ் பண்ணுறீங்க. அதில் உனக்கு ஏஞ்சலினான்னு ஒருத்தியும் உனக்கு ஜூலின்னு ஒருத்தியும் ஹாய்னு ரிப்ளை பண்ணுறாங்க. நீங்களும் எல்லாரும் மாதிரியும் என்ன பேசுகிறதுனே தெரியாமல் டெய்லியும் ஹாய், என்ன பண்ணுற, என்ன சாப்பிட்ட, என்ன பிடிக்கும், யாரை பிடிக்கும், விஜயா, அஜித்தா, த்ரிஷாவா இல்லை நயன்தாராவா, யுவனா இல்லை அனிருத்தா, நைட்டுக்கு இட்லியா தோசையா, அப்புறம் தூங்கலையா, தூங்க போறியா இல்லை தூங்கிட்டியா, இந்த மாதிரி பேச ஆரம்பித்த கொஞ்ச நாள்லையே அவ எனக்கு, எங்கள் அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, தாத்தா, பாட்டி, சித்தப்பா, சித்தி, அத்தை, மாமா, அண்ணன், தங்கச்சி, அப்புறம் எங்கள் வீட்டு நாய்க்கு, ஊரில் இருக்கிற நாய்க்கு அது சரியில்லை இது சரியில்லை ஏதேதோ காரணம் சொல்லி உங்ககிட்ட காசு கெட்டிக்கிட்டே இருந்தா நீங்களும் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க. அப்புறம் ஒரு நாள் ஏஞ்சலினா, ஜூலி இவங்க 2 பேரும் பொண்ணே இல்லை அது ஒரு பையன்னு உங்களுக்கு தெரியும் போது அந்த பையன் நான் தான் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் கோவத்தில் ஆசிட் வாங்கிட்டு வந்துட்டு என் மூஞ்சில ஊத்த வரீங்க 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 வரீங்க. அதுக்கு ஒண்ணே இல்ல வெட்டது, என்ன எதுக்கு வெட்டுறான்? எல்லாம் ஒரு கனவு சித்தப்பா, அதை விடு. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? பேசாம படு. ஆஹா, காலையில கட்ட கனவு பழிக்கும் பாயினே. நான் என்ன செய்வேன்? கொஞ்ச நாளைக்கு தனியா போகக்கூடாது. கனவா? ஏஞ்சலினா, ஜூலி, ஐயா